எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இந்த உலகத்திலேயே எரிச்சலாகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதான் வீடியோவை வாசல்ல நின்னு அனுப்பிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷனை பாக்குறதுக்கு நேர்லயே வந்துட்டேன். இத பாரு, வீண் பேச்செல்லாம் வேண்டாம், ஒழுங்கா போயிடு. ஹலோ மாயா, என்ன ஒரு படம் ப்ரிவ்யூ அனுப்பியிருக்கேன், அதுக்கு உன்னோட ரிவ்யூ கேட்காம போனா எப்படி? இந்த படமும் சரி, உங்க வீட்டு சந்தோஷமும் சரி, எல்லாமே டெம்பரரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் உன் படத்துக்கும் உன் சந்தோஷத்துக்கும் தோ வேல்யூ இவ்வளவுதான். டெலீட். புரியுதா? எப்படி மாயா? எல்லா விஷயத்திலயும் அடி வாங்கிட்டு அதுக்கு தனியா புலம்பிட்டு அப்படியே உனக்கு ஜுரமே வந்தாலும் என்ன பார்த்ததும் அப்படியே தெம்பா இருக்கிற மாதிரி ஹாசமா நடிக்கிறியே, எப்படி மாயா உன்னால மட்டும் முடியும்? சூப்பர் மாயா. சும்மா சும்மா உன்னை வந்து மீட் பண்ணிட்டு போறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு ஒவ்வொரு தடவையும் நான் கண்டிப்பா யோசிப்பேன், அது உண்மைதான். ஆனா தைரியமா இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நீ வச்சிருக்கிறியே இந்த பொய் முகம், அத பாக்குறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு மாயா. இங்க பாரு, வேண்டாம், போயிடு. உன் பிள்ளைங்க உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு ரொம்ப ஆடாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு அடியில இருந்தும் நீ தப்பிக்க தப்பிக்க அடுத்து விழப்போற அடி ரொம்ப பெருசா இருக்குங்கிறத யோசிச்சுட்டு பேசு. அப்படியா? எப்படி எப்படி? ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஒரு யூஸும் இல்ல, என்ன பார்த்து ஒரு டீல் போட்டுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னவ தானே நீ. இப்ப என்னாச்சு? நான் எப்பவுமே என்னோட ராணி அக்காவையும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஆண்டவனையும் நம்புறவன். ஆனா நீ போட்ட டீல் எல்லாம் மதிக்கிறவ இல்ல. அது நடக்கும். நடக்கிற வரைக்கும், நடந்து முடியிற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில என்னோட தொல்லை உன்னை அழ வச்சுட்டே தான் இருக்கும். எனக்கும் யோசனையாவே இருக்கு. 100 டீச்சருக்கு மேலானவங்க ஏன் ராணி அக்கா அவங்க வந்து உனக்கு பாடம் கத்து கொடுத்தும் நீ திருந்தலனா நீ மனுஷ ஜென்மமே இல்ல மாயா. ஸ்டாப் இட். இங்க பாரு, இறுகி நிக்கிற பந்தம் எங்களோடது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை இழகி போக வைக்க முடியாது. ஆயுசுக்கும் தனி ஆளா இருந்தே அழப்போற. கொஞ்ச நாளாவது எந்த கேடுகட்ட யோசனை எல்லாம் உனக்கு வராம பாத்துக்க. வரட்டா? பாரதி, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. பாரதி, எந்திரிச்சு வந்து சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ ஸ்வேதா மேடம் கன்சர்வ் ஆனது தெரிஞ்சதுல இருந்து இன்னும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. நீ சும்மா சொல்லாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, நம்புவாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். அக்ரிமெண்ட் படி நான் அவங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கணுமே தான் ஒழிய ஸ்வேதா குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு இல்லையே. நான் அப்படி சொல்லல பாரதி. நீ எப்படியோ சொல்லிட்டு போ. ஸ்வேதா கன்சீவ் ஆனது எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, ஒரு வகையில நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். புரியல, ஆனா நீ வர வர புரியாத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. அவங்களுக்கே அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா உங்க வயித்துல வளர்ற குழந்தைய நீங்க உரிமையோட பாத்துக்கலாம்ல. மாசம் போக போக உங்க குழந்தை மேல உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டும் அதிகமாயிடும். அதுக்கு
அவங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா அவங்க இந்த குழந்தைய வேண்டான்னு கூட சொல்லிடலாம். ஏன் ரேணுகா ஒரு மாதிரி பேசுற? சந்துரு சொன்னதை கேட்டல்ல, இந்த குழந்தையும் அவங்க வீட்ல தான் வளருமா. நான் கெஸ்ட்ல தானே சொன்னேன். ஸ்வேதா அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? விட்டுருங்க. கேட்கலன்னா குழந்தைய உங்க கூடவே வச்சுக்கோங்க. அது நியாயம் இல்ல ரேணுகா. குழந்தைய பெத்து அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அப்போ சந்துரு? சந்துரு இல்ல, குழந்தை உங்க கூட இருந்தா சந்துருவும் உங்க கூட இருப்பாரு. உங்களுக்கு சந்துரு மேல இருக்கிற அன்பையும் ஆசையையும் தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். ரேணுகா, என்ன நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க? வேண்டாம் பாரதி, நீங்களும் மறைக்காதீங்க. நீங்க சந்துருவ மனசார விரும்புறீங்க. நான் ஏன் உன்கிட்ட மறைக்கணும்? சந்துருவை எனக்கு பிடிக்கும். ஆனா அதை தாண்டி இந்த விஷயத்துல வேற எதுவும் நடக்க போறது இல்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணமானவர். மனசார அவரை விரும்புறதே பாவம். ஆனா ஆண்டவன் கணக்கு எப்பவுமே ஏனோ தானோன்னு நடக்காது. சும்மா உளராத ரேணுகா. ஆண்டவனை சும்மா சொல்லக்கூடாது. சந்துருவ உங்களோட சேர்த்து வைக்க தான் இப்படி ஒரு ரூட்டை போடுறாரோ? எப்படி? வேண்டாமா, ஒன்னே ஒண்ணு, எக்காரணத்து கொண்டும் உங்க மனசுல இருந்த சந்துருவ பத்தின ஆசைய மாத்திக்காதீங்க. விதி நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். சாரி ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. நிப்பாட்டு. மேடம், என்னாச்சு மேடம்? தண்ணி கொடு. இந்தாங்க மேடம். காரை எடுக்க சொல்லு. அண்ணா, வண்டி எடுங்கண்ணா.